السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. فقال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. பெரன்பும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவன் புறத்திலிருந்து அகிலத்திற்கெல்லாம் அருள்முறையாக இறை தூதராக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னலாருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தம்மால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும், இன்னும் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் நம்மரை கொண்டு சேர்த்த அத்துணை நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக ஜுமாவுடைய தினத்தில் முழு நன்மையை அடைய வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தில் ஆரம்ப நேரத்தில் ஒன்று குழுமிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு ஜுமா உரைக்கு செல்வதற்கு முன்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரித்த இரு விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே நினைவூட்டியவனாக செல்கிறேன்.
இதா குல்த லி ஸாஹிபிக யௌமல் ஜும்அத்தி அன்சித் வல் இமாம் யஃதுப். ஜும்ஆவுடைய நாளில் இமாம் மிம்பரில் ஏறி உரை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் உனக்கு அருகில் இருப்பவனிடம் மௌனமா இரு, பேசாத, அமைதியா இருப்போம் என்று சொன்னாலும் கூட ஃபகது லகவுத, நீயும் அந்த வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எச்சரிக்கிறாங்க. நன்மை எதிர்பார்த்து முழு நன்மையை பெற வேண்டும் என்ற நோக்கத்துல ஆரம்ப நேரத்தை ஒதுக்கி நாம வந்திருக்கிறோம். இந்த சிறிய தவறை செய்து அருகில் இருப்பவர்களிடம் பேசாம, அவங்க என்ன செய்தாலும் அதை கண்டுக்காம நாம உரையை மாத்திரம் கேட்பதில் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். இரண்டாவது எச்சரிக்கை என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நானும் மறுமை நாளும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று இரு விரல்களை இணைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க. நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், இன்னும் கூடிய விரைவில் எப்படி இந்த இரண்டு விரல்கள் இணைந்திருக்கிறதோ அது போல நீங்க நெருக்கத்திலே மறுமை நாள் வந்து உங்களை அடையும் என்பதை 1400 வருடங்கள் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அப்ப நாம மறுமை நாள் அந்த நாளை நோக்கி நம்முடைய பயணம் மிக நெருக்கத்தில் இருக்கிறது. அதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நம்முடைய அமல்களையும் வணக்க வழிபாடுகளையும் முடிந்த அளவு வீரியப்படுத்தி அதிகப்படுத்தி நன்மையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக மனிதனுடைய சிந்தனை என்னன்னு சொன்னா, கிடைக்கக்கூடிய விடுமுறை நாட்களில் கிடைக்கக்கூடிய நேரங்களில் எங்கேயாச்சும் போய் சுத்தி பார்த்துட்டு வருவோம், சுற்றுலா போவோம், ஏதாவது ஒரு புது இடத்திற்கு போய் அங்க இருக்கக்கூடிய அந்த இயற்கையை ரசிப்போம் என்கின்ற சிந்தனையில் இருப்பவன் மனிதன். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பேசும்போது, குல் நபியே நீங்க சொல்லுங்க, சீரு ஃபில் அர்த், உலகத்தில் அவர்களை பயணிக்க சொல்லுங்க, ஃபன்துர் கைஃப பதஅல் ஹல்க், அல்லாஹ் எப்படி படைப்பினங்களை படைச்சிருக்கிறான், படைப்புகள் எப்படி படைச்சிருக்கிறான் பார்க்கட்டும். போகட்ட எங்க விருப்பமா இருக்கோ அந்த இடங்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய இயற்கைகளை பார்த்து அதை சிந்தித்து மனிதன் ஒரு படிப்பினையை பெறட்டும், போக சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். அந்த அடிப்படையில நாமளும் பல இடங்களுக்கு போயிருப்போம், ஊருக்குள்ளேயே பல இடங்களுக்கு போயிருப்போம், வெவ்வேறு மாவட்டங்கள், வெவ்வேறு மாநிலங்கள், நாடு விட்டு நாடு கூட போயிட்டு நம்ம நம்முடைய நேரங்களை ஒதுக்கி பொருளாதாரத்தை செலவழித்து நம்ம போயிட்டு வரோம், நமக்கு பிடித்தமான இடத்துக்கு போயிட்டு வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இறைவனுக்கு பிடித்தமான இடம், அந்த இடத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்களுக்கும் விருப்பத்திற்குரியதாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க. அஹப்பு இலல்லாஹி அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஊரிலேயே ரொம்ப பிடிச்சமான இடம் என்ன தெரியுமா? அறந்தாங்கி எடுத்துக்கங்க, அறந்தாங்கிலே ரொம்ப பிடிச்சமான இடம் என்ன தெரியுமா? மசாஜிதுல்லா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த நகரத்துல இருக்கக்கூடிய பள்ளி வாசல்கள். யாருக்கு? இல்லல்ல, அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம். நமக்கு 1000 விருப்பமான இடங்கள் இருக்கலாம், ஆனா அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் என்று சொன்னால் இந்த பள்ளிவாசல்கள் தான் அப்படின்றத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு அதன் தொடர்ச்சியில அபதருவா, இன்னும் அந்த ஊர்லயே வெறுக்கத்தக்க இடம் எது தெரியுமா? அஸ்வாக்குவா, அதுல உள்ள கடை வீதிகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தராங்க, என்ன அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் என்று சொன்னால் பள்ளிவாசல், விருப்பம் இல்லை ரொம்ப வெறுக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் அது கடை வீதிகள். ஏன் கடை வீதிகள் வெறுப்பிற்குரிய இடம்னு சொன்னா, நீங்க கடை வீதிக்குள்ள போயிட்டீங்கனால இறை நினைவு உங்களை விட்டும் போயிடும், தொழுக வேண்டுமே என்கின்ற எண்ணம் போயிடும், அல்லாஹ்வுக்காக நேரத்தை ஒதுக்குவோம் என்கின்ற எண்ணம் போயிடும். டோட்டலா அல்லாஹ்வுடைய திக்ரே இல்லாம நம்முடைய நேரங்கள் கழியக்கூடிய இடம் என்று சொன்னால் அது அஸ்வாக்கலாம், சூக், அதுதான் கடை வீதிகள். ஆனா பள்ளிவாசல் எடுத்து பாருங்க, பள்ளிவாசலுக்குள்ள நம்ம வந்து விட்டாலே அல்லாஹ்வுடைய நினைவு நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கும்.
சரி சொல்லுவோமா 2 ரக்காத்து, சரி வந்துட்டோம் பள்ளிக்கு குர்ஆன் எடுத்து ஓதுவோமா, சரி பள்ளியில இருக்கிறோம் குர்ஆன் கேட்போமா என்கின்ற அந்த மன சிந்தனை என்ன செய்யும்னா மாறும். இது பள்ளிவாசலுக்குள்ள தனி சிறப்பு. இது மாத்திரம் சிறப்பு அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை சொல்றாங்க. எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியாது, பட்டியல் போட முடியலனாலும் ஒரு சிறப்பை சொல்றேன் கேளுங்க. பொதுவா மனிதனுடைய இயல்பு என்னன்னு சொன்னா, தன்னுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தினர்கள் வராங்கன்னா வெறும் கையோட அனுப்ப மாட்டோம், அப்படிதானே? வராங்கன்னு சொன்னா ஏதாவது சாப்பாடு ஏற்பாடு பண்ணுவோம், பலகாரங்கள் கொடுப்போம், ஸ்வீட் கொடுப்போம், ஜூஸ் கொடுப்போம், என்ன வேணுமோ அதுக்கு முன்னாடி ஏற்பாடுகளை செஞ்சு அந்த வீடெல்லாம் நம்ம தூய்மைப்படுத்தி அவங்க வரக்கூடிய விருந்தினர்களை என்ன செய்யும், உபசரிப்போம். இது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். அதே மாதிரி தான் இந்த பள்ளிவாசல்கள் இருக்குல்ல, இந்த பள்ளிவாசலை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய ஜிக்ர் செய்யக்கூடிய இடம்னு சொல்லல, அல்லாஹ்வுடைய வீடு. நமக்கு எப்படி வீடு இருக்குதோ அது போல அல்லாஹ்வுடைய வீடு. வண்ணல் மசாஜிதல் இல்லா, பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் முடியாது. அப்பேற்பட்ட இந்த பள்ளிவாசல்ல நாம வர்றோம்ல, நாம் அல்லாஹ்வுக்கு விருந்தினர்கள். அல்லாஹ் நம்ம எப்படி பார்க்கிறான், ஒரு விருந்தினரை போல பார்க்கிறான். ஒரு மனிதனுடைய இயல்பே வெறுங்கையோடு அனுப்ப மாட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, என்னுடைய அடியான் என்னுடைய வீட்டுக்கு வரான், என்னை நினைப்பதற்காக, என்னை தொழுவதற்காக, பிரார்த்தனை செய்வதற்காக, குர்ஆன் ஓதுவதற்காக, நேரத்தை கழிப்பதற்காக, இன்னும் எந்த அளவுக்கு சொன்னா ராஹத்தா இருப்பதற்காக, சும்மா ஓய்வு இருப்போமே அப்படின்னு வரீங்க. வரக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா, உங்களுக்கு என்ன அல்லாஹ் கொடுத்து அனுப்புகிறான் தெரியுமா கேளுங்க. மன்ன கபாயினல் மஸ்ஜிதி வராக, யார் பள்ளிவாசலுக்கு கொஞ்சம் விரைவா வரார், சீக்கிரமா வராங்க, வந்து சும்மா ஓய்வு எடுக்கிறார், எதுவும் பெருசா செய்யல, வந்து தொழுவுறது வந்துட்டாலே தொழுவம் வைங்களேன், வந்து சும்மா வந்து ராக அவரு ஓய்வு எடுக்கிறார். அல்லாஹ் என்ன செய்யறான்னா, சொன்னான் சொர்க்கத்தில் அவருக்காக ஒரு கட்டிடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயார் செய்து கொண்டிருக்கிறார். சும்மா வரீங்க, ரொம்ப பெரிய வேலைலாம் இல்ல, சும்மா ஓரமாவே போயிட்டு இருக்கிறீங்க, ரோடு புறமா போயிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு பள்ளியாசல் பாத்தீங்க, பள்ளியாசலுக்குள்ள வந்து உட்காருங்க, அந்த ஓய்வு எடுத்துட்டு போகும்போது வரீங்க. வரக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு என்ன, நுசுலவும் சொன்னா சொர்க்கத்துல உங்களுக்கு தங்குமிடம். இன்னைக்கு நம்மளால அவ்வளவு பெரிய ஒரு உபசரிப்பை செய்ய முடியுமா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறார். என்ன பொருள், மறுமையில் உங்களுக்கு சொர்க்கம் இருக்குப்பா, நீங்க சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க என்கின்ற கருத்து உட்பட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், உங்களுக்கு கட்டிடத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். எந்த அளவுக்குன்னா, குள்ளமா வதா அவராக, அவர் எந்த அளவுக்கு பள்ளியாசல் இருந்துகிட்டே இருக்கிறாரோ, எந்த அளவுக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டே இருக்கிறாரோ, அந்த அளவிற்கு அல்லாஹ் கட்டிக்கிட்டே இருப்போம். திரும்ப வெளியே போயிருவீங்க, திரும்ப அடுத்த திரும்ப அல்லாஹ் கட்டுவான். உங்களுக்கு உண்டான தங்குமிடம் சொர்க்கத்திலே தயார் நிலையில் இருக்கிறது. இதை விட பெரிய சிறப்பு யாராலும் கொடுத்துட முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான். காரணம் என்ன, பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடு. இறை ஆலயத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். வெறுமனே கடமையான தொழுகைக்கு மாத்திரம் அல்லது ஜும்மா தொழுகைக்கு மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய இடம் அல்ல இந்த பள்ளிவாசல். அல்லாஹ்வுடைய வீடு. நீங்க எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம், எந்த தடையும் கிடையாது. யாரும் தடுக்கவும் முடியாது, தடுக்கவும் கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய வீட்டை ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஊர்ல பேசுவோம், இந்த பள்ளிவாசல் எப்போ போனாலும் ஆட்கள் இருப்பான், பயப்படவே தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு பள்ளிவாசல்களை பார்க்க முடியுமா? வெறிச்சோடி கிடக்கும். தொழுக முடிகிறார், உலகத்து வாங்க சொல்ல ஒருவர் வருவார், வாங்க சொல்லி முடிச்சா வக்துக்கு கரெக்டா வருவார், சலாம் கொடுத்தவன வீட்டுக்கு போறாங்க, பள்ளிவாசல் வெறிச்சோடி கிடக்கு, யாரும் இருக்க மாட்டாங்க. அடுத்து அசருக்கு, அடுத்த மக்ரிபுக்கு, அடுத்து இஷாவுக்கு இடைப்பட்ட நேரங்கள் காலியாக இருக்கு. இது போன்றெல்லாம் உங்க வீட்டை நாம் வைத்திருக்க கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை அழைக்கிறான் என்று சொன்னால் சாதாரணமான விஷயமாங்க, கடந்து விட்டு செல்லக்கூடிய விஷயமா? வாங்க பள்ளிக்கு வாங்க, வீட்டுல நம்ம சும்மா இருக்கிறோம், அதற்கு நம்ம பள்ளியில வந்து ஒரு 2 வசனத்தை ஓடினால் அதற்கு
ஓதுவதற்குண்டான கூலி, குர்ஆன் ஓதியதற்குண்டான நன்மை தனி, மறுமையில அல்லாஹ் சொர்க்கத்துல உங்களுக்கு இடத்தை கொடுக்கிறான். இவ்வளவு பெரிய சிறப்பு. ஆனா இன்னைக்கு நம்முடைய முழு சிந்தனையும் பள்ளிவாசல மட்டும் தூரமா இருக்குது அப்படின்றதுதான் நிதர்சன உண்மையாக இருக்கிறது. ஏதோ பள்ளிவாசலின் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு விரோதமோ வெறுப்போ நம்முடைய உள்ளத்துல வந்து விட்டதோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு பள்ளிவாசலுக்கு போகணுமா, தொழுவணுமா, வாங்க சொல்லிட்டாங்க இப்ப தொழுக வேற போனோமே என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய மனநிலை மாறிவிட்டது என்றால் இந்த சிறப்புகளை நாம சரியான முறையில உணரலாம். இது மாத்திரம் கிடையாது, இன்னும் ஏராளமான சிறப்புகளை நம்ம என்ன செய்யலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா மிக முக்கியமான தலைப்பு என்ன தெரியுமா, இன்னைக்கு பள்ளிவாசல்களை பொறுத்த வரைக்கும் அனைவருக்குமான ஒரு இடம். ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், முதியவர்களா இருக்கட்டும், சிறியவர்களா இருக்கட்டும், நல்ல புத்தி உள்ளவர்களா இருக்கட்டும், புத்தி சோதனை மிக்கவர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி அனைவருக்குமான பொதுவான இடம் இந்த பள்ளிவாசல். அப்ப இந்த பள்ளிவாசலை நோக்கி அழைக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் நம்ம செய்யணுமே தவிர பள்ளிவாசலை விட்டும் துரத்தக்கூடிய, விரட்டி அடிக்கக்கூடிய காரியத்தை நம்ம ஈடுபட்டு விடக்கூடாது. ஏன் சொல்றோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம், இளைஞர்கள் வழி தவறி சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். முஸ்லிம் இளைஞர்கள் மார்க்கம் எதெல்லாம் நேரடியாக ஹராம்னு சொல்லி இருக்கிறோம், இல்ல மறைமுகமாக ஹராம்னு சொல்லி இருக்கிறதோ எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு முஸ்லிம் இளைஞர்கள் பங்கு வச்சிருப்பதை நம்ம பார்க்கலாம். காரணம் என்ன தெரியுமா, அந்த நபர்களை நீங்க போய் பாருங்க, தொழுகை இருக்காது, மற்ற வணக்கங்கள் இருக்காது, பள்ளிவாசல் தொடர்பு இருக்காது, மார்க்க அந்த நிகழ்வுகளில கலந்து கொள்வது என்கின்ற அந்த சித்தாந்தமே அவர்களிடத்துல இருக்காது. இப்பேற்பட்டவருடைய நிலை சைத்தான் தெரியுமா செய்வா, உங்களை திசை திருப்பி விடுவான். ரொம்ப ஈஸியா சர்வசாதாரண அந்த சைத்தான செஞ்சிருவானா நம்மள வழிகெடுத்து விடுவான். காரணம் என்ன, ஒரு மார்க்க கல்வியோ ஞானமோ நம்ம இடத்துல இல்லை. அது போன்ற சபையில நம்ம கலந்துக்கல, பள்ளியோடு உள்ள தொடர்பு நம்ம இடத்துல இல்லை. இல்லாதவருடைய விளைவு என்ன, சைத்தா ரொம்ப ஈஸியா நம்மள வழிகெடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். அதனுடைய விளைவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அப்ப நாம முதல்ல கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, பள்ளிவாசலுக்கு நம்முடைய பிள்ளைகளை சிறு பிராயத்திலிருந்து நீங்க பழக்கணும். சின்ன குழந்தையாச்சு வந்து அழுவுமே, வந்து விளையாடுமே, நீங்க பார்க்காதீங்க. குழந்தைனா அப்படிதான் இருக்கும், சிறுவர்கள்னா அப்படிதான் இருப்பாங்க, விளையாடுவாங்க, பேசுவாங்க, நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். எந்த பிள்ளையாக இருந்தாலும் சிறு பிராயத்துல நீங்க வந்து பள்ளிவாசல விட்டீங்கன்னு சொன்னா, ஆரம்பத்தில் அள்ளக்கூடிய பிள்ளை நாட்கள் போக போக தன்னுடைய தந்தையை பார்த்து, மற்றவர்களை பார்த்து அந்த சஃப்ல வந்து நிற்கும். என்ன செய்யணும் தெரியாது. இன்னும் ஒரு சில நாட்கள் கழிந்த உடனே அவங்க என்ன செய்வாங்க, தக்பீர் கட்ட ஆரம்பிப்பாங்க, ருக்குவுக்கு போவாங்க, சஜிதாவுக்கு போவாங்க, என்ன ஓடணும்னு தெரியாது, திரும்பி பார்ப்பாங்க, பேசுவாங்க. இன்னும் ஒரு சில நாள் கழித்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நாம் எப்படி தொழுகிறோமோ அதே போல நம்முடைய பிள்ளைகள் நமக்கு அருகாமை நின்று தொழக்கூடிய அனுபவத்தை நான் பார்த்திருக்கேன். அதுக்காக சொல்றேன், நின்று தொழுவாங்க, என்ன ஓடணும்னு தெரியாது, மனப்பாட தெரியாது, இல்ல, ஆனா நின்று தொழுவோம். இந்த மாதிரி பிள்ளைகளை நாம் உருவாக்கணும். இப்படி உருவாக்கும் போதுதான் ஒரு சில பிரச்சனைகள் வருது. என்ன பிரச்சனை தெரியுமா, அந்த குழந்தை அழிஞ்சிச்சு, இல்ல அந்த இடத்துல ஏதாவது சிறுநீர் கழிச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல மற்றவர்களுடைய பொதுமக்களுடைய அந்த சுபாவம் மாறுது, அவருடைய நிலையை மாறுது. அந்த பிள்ளைய போட்டு திட்டுறது, வரக்கூடிய அந்த சிறுவர்களை அகற்றுவது, அவர்களை விரட்டுவது, ஏண்டா வரீங்க, பேசாம இருக்க முடியாதா என்று கடும் வார்த்தைகளால் பேசுவது, அடிப்பது என்கின்ற இந்த பழக்கத்தை நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எந்த வேகத்தோடு அந்த பிள்ளைகள் பள்ளியை நோக்கி வந்தார்களோ அதே வேகத்தோடு அந்த பள்ளியை விட்டு மிரண்டு ஓடி விடுவார்கள். அதற்கு காரணமாக இருந்தவர்கள் நீங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னுடைய பேத்தி உமாமா அவர்கள் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய கையில பிடித்தவர்களாக சொல்லுவாங்க, சரிதாக்கு போகும்போது இறக்கி வச்சு சரிதாக்கு போவாங்க என்கின்ற செய்திகள்லாம் கேட்டு இருக்கிறோம். சின்ன குழந்தை, கை குழந்தை. இது மாத்திரம் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, இன்னில் அதஹலு ஃபி ஸலாத்தி வ அன உரீது இதாரத்துல்லாஹ், நான் உங்களுக்காக தொழுகை வைப்பதற்காக வருவேன். எந்த எண்ணத்துல வருவேன்னா, கொஞ்சம் நீட்டி தொழ வைப்போமே அப்படின்ற எண்ணத்துல வருவேன். ஆனா ஒரு குழந்தை அழகக்கூடிய சத்தத்தை நான் செவிட்டு விடுவேன். கேட்ட உடனே நான் என்ன செஞ்சேன்னா தொழுகை சுருக்கி விடுவேன். அந்த நேரத்துல கூப்பிட்டு, யார் புள்ளம்மா அது, யாருடைய பையன், அழுகிறா, அமைதிப்படுத்த தெரியாதா, எதுக்கு கூட்டிட்டு வரீங்க, வீட்டுல வைக்க வேண்டியதுன்னு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அதற்றல, கோபப்படல. வரக்கூடிய பிள்ளைகள் வரதான் செய்வாங்க, அழுகதான் செய்வாங்க, விளையாடதான் செய்வாங்க, பேசதான் செய்வாங்க. வரக்கூடிய பிள்ளைகளை அரவணைப்பது நம்முடைய கடமை. நம்முடைய நேரத்தை நாம் சுருக்க வேண்டும். தொழுகையை சுருக்குங்க. பின்னாடி குழந்தை அழுதுட்டு இருக்கு, அவருக்கு பேசிட்டு இருக்கிறாங்க, விளையாடுறாங்களா, உட்கார வச்சு புரிய வைங்க. ஏன் பேசக்கூடாது, ஏன் விளையாடக்கூடாது, இவ்வளவு பேர் துணுகுறாங்களா, அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாதா, உன்னால அவருடைய தொழுகை வீணா போகுது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்க சொல்லி கொடுங்க. அதற்கு ஒரு இதனுடைய முடிவு அல்ல, இதனுடைய தீர்வு அல்ல, உட்காரிச்சு புரிய வைங்க. அப்ப இந்த விஷயத்துல நம்ம ஒவ்வொருவரும் எப்போது கவனம் எடுத்து செய்கிறோமோ அந்த நேரத்துல பாருங்க, பள்ளிவாசல்கள் சிறுவர்களால் இளைஞர்களால் நிரம்பி வழியும். உங்களுடைய பழக்கத்தினால், உங்களுடைய அந்த பண்புகளால் அவர்கள் ஈர்க்கப்பட வேண்டுமே தவிர அவர்கள் விரண்டு ஓடிவிடக் கூடாது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது என்னன்னு சொன்னா, நீ பெரும்பாலான பள்ளிகளை பார்த்தா ஒரு சில பேர், எல்லாரையும் சொல்ல முடியாது, ஒரு சில பேர் என்ன சிந்தனையோடு இருக்கிறாங்கன்னா, மனப்பான்மையில் இருக்கிறாங்கன்னா, நான் சந்தா கட்டுறேன், நான் பள்ளிக்காக செலவுக்கு காசு கொடுக்கிறேன், என்ன பள்ளிவாசல் வச்சிருக்கிறாங்க, தூய்மை பண்ணாம கிளீன் பண்ணாம குப்பை மாதிரி கிடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு சில பேர், கணிசமான நபர்கள் இருக்கிறார்கள். இது உண்மையிலேயே ஒரு சரியான ஒரு முஸ்லிம் காலம் அல்ல. பொருளாதாரத்தை கொடுப்பது உங்களுடைய கடமை, பள்ளிவாசலை நிர்வகிப்பது, அந்த நிர்வாகிகள் இந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய வேலைகளை செய்வது சரிதான், இல்லைன்னு சொல்லல. அனைத்தையும் அவர்களுக்கு மேல நம்ம போட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல இருக்கிறாங்க, மஸ்ஜிதுன் நபவியில தொழுகிறாங்க. அந்த மஸ்ஜிதுன் நபவியில வாங்கி சொல்லக்கூடியவர்களாக அந்த இடத்துல முஅத்தினாக இருக்கக்கூடியவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த கிப்லா திசையில ஒரு சளி இருக்கு, ஒட்டி கிடக்குது, காஞ்சு போய் கிடக்குது. பிலாலை வாங்க, என்ன இவ்வளவு மோசமான நிலையில இருக்கு, இதெல்லாம் சரியா சுத்தம் பண்ண மாட்டீங்களா, இதெல்லாம் கிளீன் பண்ண மாட்டீங்களா, என்ன பள்ளிவாசல் அது என்ன நினைச்சீங்க என்றவர்கள் அதட்டல, கேட்கல, போறாங்க, தன்னுடைய கைகளால் சுரண்டி எடுக்கிறார்கள். யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நமக்கு ஒரு கடமை இருக்குதுங்க. பள்ளிவாசல் என்பது தங்களுடைய சொந்த வீட்டை போல நாம பார்ப்பதை விட அல்லாஹ்வுடைய வீடு, பொதுவான வீடு. யார் வேணாலும் வரலாம் போகலாம், இது இவங்கத்தான் செய்யணும், அது அவங்கத்தான் செய்யணும்ன்றது கிடையாது. அல்லாஹ்வுக்காக அனைவரும் சேர்ந்து செய்யணும். ஒரு இறை மறுப்பாளர் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த இடத்துல பள்ளிவாசலுடைய அந்த வளாகத்துல சிறுநீர் கழிச்சுட்டு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதத்துல சஹாபாக்கள கோபப்படுறாங்க, கொந்தளிக்கிறாங்க. கோபப்படாதீங்க, கோபப்படுறீங்க, அவருக்கு தெரியுமா? அது தெரியாம செய்கிறாரு, அழைக்கிறார், அழைத்து விட்டு உபதேசம் செய்து அனுப்புகிறார், தண்ணி கொண்டு வர சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை அதை ஊற்றி கழுவுகிறார். என்ன உணர்த்தது? பள்ளிவாசல்னா நிர்வாக இமாம் இருக்காங்க, இமாம் தான் செய்யணும், நிர்வாகத்தினுடைய வேலை, காசுல சும்மா கொடுக்குறோம் என்பதல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் தான் காசு கொடுத்தாங்க, தான தர்மங்களை கொடுத்தாங்க, பள்ளிவாசலுக்குன்னு கொடுத்தாங்க, நிர்வாக பணிகளுக்குன்னு கொடுத்தாங்க.
எந்த இடத்திலையும் சஹாபாக்கள் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தல. வருவாங்க பள்ளிவாசலுக்கு வந்த உடனே ஒரு சில பேர் அந்த மைண்ட் செட்டோட வருவாங்க. அப்படியே மூளை முடுக்கலாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வருவாங்க. எங்கேயாச்சும் குறைகள் இருக்குதா, குப்பை இருக்குதா, பார்த்த உடனே நிர்வாகத்துக்கு போன் அடி, இன்னும் இவ்வளவு குப்பையா இருக்குது, கிளீன் பண்ண மாட்டாங்களா என்கின்ற கேள்வியை சாரவாரியாக கேட்கக்கூடிய நிலையில இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் சிலர் இருக்கிறார்கள். இந்த நிலை சரியான ஒரு நிலை அல்ல. இந்த நிலையை நாம மாற்றணும். குப்பை கிடக்குதா, போங்க, போயிட்டு அங்க இருக்கக்கூடிய தொடப்பத்தை கொண்டு வாங்க, அல்லங்க, போடுங்க, முடிஞ்சு வேலை. அதற்கு 10 பேருக்கு நம்ம சொல்லிக்கிட்டு அதை ஒரு குறையாக எடுத்துக்கிட்டு அதை நீங்க அல்லீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தரானே. அல்லாஹ்வுடைய வீட்டை நாம் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்குண்டான நன்மை அல்லாஹ் தருவான் என்கின்ற எண்ணத்துல செஞ்சோம்னா அல்லாஹ் கொடுக்க போறானே. இதே ஒரு குறையாக நாம் எடுத்து போனோம் ஆனால் இறைவன் அதை விருப்பப்படுவான்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பள்ளிவாசல் என்பது ஏதோ ஊருடைய ஒதுக்குப்புறமா இருக்கும். கடமையான தொழுகை எப்போ தோணுதோ டைம் கிடைக்கிறதோ போய் தொழுதுட்டு வரலாம் அப்படின்ற எண்ணத்துல இருக்க உங்களுடைய வீட்டிற்கு நீங்க எப்படி நேரத்தோடு உங்களுடைய நேரத்தை செலவழிப்பதற்காக வீட்டுக்கு போறீங்களோ அதை விட ஒரு படி மேலாக பள்ளிவாசல் வச்சுக்கங்க. அதே மாதிரி பாருங்க, இது 2வது. 3வது என்னன்னு சொன்னா, பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் வெறிச்சோடி கிடக்க வேண்டிய இடம் அல்ல. வெறும் கடமையான தொழுகைகளை தொழ வேண்டிய ஒரு இடம் அல்ல, தொழக்கூடிய இடம் தான். அதையும் தாண்டி அல்லாஹ்வின் தூதருடைய வழக்கம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு தொழுகை, ஒரு தொழுகை 2 தொழுகை அல்ல. அல்லாஹ்வின் தூதருடைய வளமை என்ன தெரியுமா? சஹாபாக்களுடைய வளமை என்ன தெரியுமா? ஒவ்வொரு கடமையான தொழுகை முடிஞ்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திரும்பி உட்கார்ந்துருவாங்க. திக்ரு பிரார்த்தனை எல்லாம் முடிந்த உடனே சஹாபாக்கள் உட்கார்ந்து பேசுவாங்க, கலந்துரையாடுவாங்க, மார்க்கத்தை பற்றி பேசுவாங்க. அந்த மார்க்க நிகழ்வுகள் எப்போதுமே அந்த சபையில நடந்து கொண்டே இருக்கும். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தெடுத்த சஹாபாக்கள். சலாம் கொடுத்தவனே ஏஞ்சி நம்ம ஓடுறோமே, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி இருக்கல, சஹாபாக்கள் அப்படி இருக்கல. இன்னும் எந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் வழங்கினாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை. என்ன வேலை? ஜகாத்தினுடைய ஒரு பொருள் வீட்டுல கிடக்குது, அதை கொடுத்தாகணும்ன்ற நிர்பந்தமான வேலை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? தொழுகை முடிச்ச உடனே வேகமா ஓடுறாங்க. வேகமா வெளியேறி அந்த ஜகாத்து பொருளை கொடுத்துட்டு என்ன செய்யறாங்க? திரும்ப வராங்க. சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய வளமை இல்லையே, இப்படி எந்திரிச்சு போக மாட்டாங்கல்ல, பொறுமையா உட்காருவாங்க, பேசுவாங்க, திக்கர்கள் பண்ணுவாங்க, இப்படி போறாங்க, சரியில்லையே. வராங்க, வந்த உடனே கேட்கிறாங்க, கேட்ட உடனே இந்த தகவலை சொல்றாங்க. கவனத்தில் கொள்ள வேண்டிய 2 விஷயம். சஹாபாக்களும் சரி சரி அல்லாஹ்வுடைய தூதர் போயிட்டாங்க, வாங்க நாங்களும் போவோம் அப்படின்னு போகல. 2வது விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் போறவர்கள் திரும்ப வராங்க. காரணம் என்ன? பள்ளியில செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குதுப்பா, அந்த கடமைகளை முடித்து விட்டுத்தான் வெளியேற வேண்டும் என்கின்ற சித்தாந்தத்தில் இருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சஹாபாக்களும் அப்படித்தான் இருந்தாங்க. அந்த ஒரு நிலையை நம்ம ஏன் கையில் எடுக்க மாட்டேங்கிறோம்? பள்ளிவாசல்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா முதல் வரிசையே காலியா கிடக்கும். எல்லாம் பின்னாடி திரும்பி பார்த்தா எல்லாம் வயசான முதியவர்களா இருக்கிறார். காரணம் என்ன? அவங்களாலதான் வர முடியும் என்கின்ற அந்த சிந்தனை. சின்ன பசங்க எங்கப்பா, இளைஞர்கள் எங்க, அதை விட கொஞ்சம் பெரியவர்கள் எங்க கேட்டா எல்லாம் வேலைக்கு போயிருக்கிறாங்க, விளையாட போயிருக்கிறாங்க, தூங்குறாங்க, போன்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு போல கோபம் பொறுமையா வீட்டிலேயே தொழுதுக்கலாம்ல. அவ பள்ளிவாசல் எதுக்கு? அல்லாஹ்வுடைய மிக விருப்பமான ஒரு இடமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசலை நாம் புறக்கணிக்கிறோம். ஆனா மற்ற இடங்களுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்கி நாம போறோம் சொன்ன அன்பார்ந்தவர்களே, நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டாய கடமையில் இருக்கிறோம். இறுதிய ஒரே ஒரு செய்தியை சொல்லிக்கிற மார்க்க விஷயங்கள் அதை கலந்துக்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் 3 நபர்களை பற்றி பேசுறாங்க. அந்த 3 நபர் யார் யாருன்னு சொன்னா, முதல் நபர் அம்மா அஹதுஹும், அவர்களில் முதலாமவர் ஃபாவா இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வருகிறார். எப்போ ஒரு மார்க்க சபை நடக்குது, ஒரு மார்க்கத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறாங்க, அந்த நேரத்துல 3 நபர்கள் வராங்க.
அந்த 3 நபரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு என்ன செய்யறாங்க, எல்லாம் முடிச்சிட்டு சொல்றாங்க. முதல் நபர் வந்தார், ஃபஆவா இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக என்ன செஞ்சாரு, சபையில நெருங்கி வந்தார். எனக்கு அருகாமையில் என்ன செஞ்சாங்க, வந்து அமர்ந்தாங்க. வஅம்மல் ஆகர், இன்னொருவர் வந்தார், ஃபஸ்தஹியா, அவர் என்ன செஞ்சார், வெட்கப்பட்டு ஓரமா போய் ஒதுங்கி உட்கார்ந்தார். சபையில நடக்குதுன்னா கொஞ்சம் ஓரமா அப்படியே பின்னாடி என்ன செய்வோம், நம்ம உட்காருவோமா இல்லையா, அந்த மாதிரி இப்ப உட்கார்ந்துட்டாங்க. வஅம்மல் ஆகர், இன்னொருத்தர் வந்தார், ஃபஅரல், அவர் புறக்கணிச்சு போயிட்டார்ல, வரல, உட்காரல, இது என்ன கேட்டுக்கிட்டு அப்படின்னு புறக்கணித்து போறார். 3 நபர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க. முதல் நபரை சொன்னல, நெருங்கி வந்தாங்க, அல்லாஹ் அவரை நெருக்குகிறார், அல்லாஹ் அவருக்கு தேவையான விஷயத்தை கொடுக்குகிறார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அவனுக்கு வழங்குகிறார். இரண்டாவது நபர் வந்தாரே, ஃபஸ்தஹியா, வெட்கப்பட்டு போனாரே, ஃபஸ்தஹியல்லாஹு மின்ஹு, அல்லாஹ்வும் அவரை பார்த்து வெட்கப்படுகிறான். கொடுப்பதற்கு கொடுக்கணுமா, அல்லாஹ் யோசிப்பான். காரணம் என்ன, முன்னாடி வந்து உட்காருவதற்கு யோசித்தானா இல்லையா, அதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் வழங்குவதற்கு, நமக்கு என்னென்ன தேவை அதை வழங்குவதற்கு வெட்கப்படுகிறான். மூன்றாவது ஒரு நபர் வந்தாரு, ரொம்ப மோசமானவர், ஆரல், புறக்கணிச்சு போனாரு, அல்லாஹ் அவனை புறக்கணித்து விட்டான். இறைவன் நன்மையை கொடு, யாருப்பா நீ, அல்லாஹ் கேட்டான் என்ன செய்வோம், அல்லாஹ் புறக்கணிச்சான் என்ன செய்வோம், நன்மைகள் யாவும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அந்த அல்லாஹ்வுடைய சபை, இறைவனை பற்றி பேசக்கூடிய அந்த சபையிலே கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்கக்கூடிய நாம, அல்லாஹ் நம்ம பார்த்து யாருப்பா நீ, ஓரமா போ, உனக்குள்ள விசாரணை தனியா இருக்கு என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன? அந்த 3 சாராவில் நாம் யார், நாம் எந்த சாராவில் நடந்துவோம் என்பதை நம்மில் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். முதல் நபர்ல இருக்கணும். பயான் நிகழ்ச்சியெல்லாம் முன்னாடி வந்து உட்காருங்க, இமாமுக்கு பக்கத்துல வந்து உட்காருங்க. ஜும்மாவிலையும் அதேதான், வந்த உடனே ஓரமா போய் உட்காராதீங்க, முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி வாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பி இருக்கிறாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் விரும்புகிறாங்க. முதல் சஃபனுடைய கூலி என்ன தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, குழுக்கள் சீட்டு போட்டு சண்டை போட்டு முன்னாடி வருவீங்க, நான் தான் முன்னாடி உட்காருவேன். இன்னைக்கு அதற்கு போட்டி போடுவதற்கு ஆள் இல்லை, பார்க்க முடியல. 1-2 பேரு வராங்க, ஃப்ரீயா உட்காராங்க, உட்கார்ந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க, சண்டை போடுவதற்கு ஆள் இல்லை. யோசிச்சு பாருங்க, இந்த அளவிற்கு ஒரு பின்தங்கிய ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம். பள்ளிவாசல ஒரு ஒதுக்க வேண்டிய ஒரு இடமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறைகளில் நிறைவேற்றாம, முழுமைப்படுத்தாம, அதிலிருந்து விலகிய ஒரு சமுதாயமாக நாம் இருக்கிறோமே. அன்பானவர்களை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்னும் குறிப்பாக பெண்களுக்கும் இதுல ஒரு பங்கு இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் இடத்துல வந்து கேட்கிறாங்க, கலபனா அழைத்தறிஞ்சால், அல்லாஹ்வுடைய தூதரை எப்ப பார்த்தாலும் உங்களை சுத்தி ஆண்களாவே இருக்கிறாங்களே. நான் சொன்னோம்ல, தொழுகை முடிச்சவன ஆண்கள், வெளியே போன ஆண்கள், சுத்திலும் ஆண்கள், சஹாபாக்களாகத்தான் இருக்கிறாங்க. இஜஅல்லனா யௌமன், எங்களுக்காக ஒரு நாளை ஏற்படுத்த மாட்டீங்களானே சஹாபிய பெண்மணிகள் வந்து கேட்டாங்க. மார்க்கத்தை நாங்களும் தெரிஞ்சுக்க வேண்டாமா, அறிஞ்சுக்க வேண்டாமா, புரிந்து கொள்ள வேண்டாமா, எங்களுக்குன்னு ஒரு சில கேள்விகள் இருக்கும்ல, அதை நீங்க சொல்லி கொடுங்க, ஒரு நாளை ஏற்படுத்துங்க, நாங்க வரோம், எந்த நாள் சொல்லுங்க, எந்த நேரம், எந்த இடம்னு சொல்லுங்க, வருவதற்கு நாங்கள் தயார் என்று சஹாபிய பெண்மணிகள் அவ்வளவு முயற்சி எடுத்து வந்தார்கள். இன்னைக்கு விட்டா போகுங்க அப்படின்ற மாதிரியான நிலையில்தான் ஆண்களும் பெண்களும் இருப்பதை பார்க்கிறோம். அந்த போட்டா போட்டியே இல்லையே, ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஆண்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் நடக்குதா, பெண்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் நடக்குதா, அடுத்தவர் நாங்க தான் ஃபர்ஸ்ட் வைப்போம், நாங்க 2 இடத்துல வைப்போம், என்னுடைய வீட்டுல வைங்க, நீங்க பள்ளியில உள்ளரங்க பயான வைங்க, அந்த நிகழ்ச்சியை வைங்க, தர்பியா வைங்க என்கின்ற போட்டி மனப்பான்மையே இன்னைக்கு பெரும்பாலான இடத்துல இல்ல. காரணம் என்ன? விட்டா போறோம், அதுல போய் 1/2 மணி நேரம் உட்காரமா, என்ன சொல்ல போறா, தொழுகன்னு சொல்ல போறாங்க, சொன்னதையே தான் சொல்ல போறாங்க, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா என்கின்ற நிலையில் நாம் இருந்தோமேயானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஅலல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வும் அவனை புறக்கணிக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு பள்ளிவாசலை ஹயாத்தாக்கக்கூடிய, எப்ப பார்த்தாலும் ஆட்களுடைய அந்த நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசல்ல செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில செய்து நாமும் நம்முடைய பிள்ளைகளும்
பள்ளிவாசல் தொடர்பிலேயே இருந்து இன்ஷா அல்லாஹ் வளர வேண்டும். முகல்லக்கும் ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசல் தொடர்புள்ள ஒரு மனிதனுக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிசினுடைய நிழலை தருகிறார். அந்த நிழலை பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மனிதராக, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதராக நானும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையோடு நம்ம ஒவ்வொருவரும் பள்ளிவாசலை நம்முடைய வீடாக நினைத்து அதை தூய்மைப்படுத்துவதும் சரி, அதுல துழுவதும் சரி, நன்மையான காரியங்களை செய்வதாக இருந்தாலும் சரி, இது போன்ற பள்ளிவாசல் தொடர்புகளை நாம் அதிகப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல பள்ளிவாசலோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்தி மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு நல் வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி அருள் புரிவனாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த எல்லாம் அல்லா, ஒரு 2 அறிவிப்பு உங்களுக்கு மத்தியில. அல்லாஹ்வுடைய அருளால இந்த விடுமுறை நாட்களை பயனுள்ள வகையில கழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தோடும் ஆசையோடும் நம்முடைய பிள்ளைகளை நம்ம கொடைக்கால பயிற்சி முகாம்ல சேர்த்தோம். கடந்த மாதம் 25ஆம் தேதி ஆரம்பிச்சு இன்னையோட முடிஞ்சுங்களா. இந்த நிலையில இன்ஷா அல்லாஹ் நாளைய மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணி அளவில் இந்த கோடைக்கால பயிற்சி வகுப்பினுடைய நிறைவு நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் நடத்தப்பட இருக்கிறது. நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் குடும்பத்தோட என்ன செய்யுங்கன்னா கலந்துக்கங்க. ஏன்னா இதுவும் ஒரு மார்க்க சபை தான். இதுலயும் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏராளமான விஷயங்கள் என்ன செய்யலாம்னா கத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கும் என்ன செய்யும், ஆர்வம் இருக்கும். ஏன்னா மற்ற பிள்ளைகள் கலந்துக்கிறாங்கல்ல, அந்த கலந்து கொண்ட அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது, அவங்க பரிசுகள் வாங்கும்போது, அவங்க அந்த இடத்துல கூப்பிட்டு நிற்க வைக்கப்படுகின்ற போது நம்முடைய பிள்ளைகளும் பார்த்து ஆசைப்பட்டு அடுத்து என்ன செய்வாங்க, சரி நம்மளும் கத்துப்போமே என்கின்ற ஆர்வத்தோடு என்ன செய்வாங்கன்னா கலந்துப்பாங்க. அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் 4:30 மணி அளவுல நம்முடைய அந்த பள்ளிவாசல் வைத்துதான் நடத்தப்பட இருக்கிறது. சரி, இடத்தை பின்னாடி சொல்லுவாங்க. 4:30 மணி அளவுல இன்ஷா அல்லாஹ் நடத்தப்படும். இது முதல் அறிவிப்பு. 2வது என்னன்னு சொன்னா, நம்முடைய அந்த கிளையின் சார்பாக கூட்டு குர்பானி, அது வருடம் இந்த ஹஜ் பெருநாளை முன்னிட்டு என்ன செய்வோம், இந்த கூட்டு குர்பானி என்கின்ற இந்த ஒரு திட்டத்தை நம்ம செய்வோம். அந்த அடிப்படையில இந்த வருடம் ஒரு பங்கனுடைய விலை 4000 என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதுல என்ன நம்ம கூடுதல் கவனம் எடுக்கணும்னு சொன்னா, ஒரு சில பேர் வசதி இருக்கிறவங்க ஆடு மாடுனதான் வாங்கி நம்ம அறுத்து பலியிடுவோம். ஆனா ஒரு சில பேர் வசதி கம்மியா இருப்போம்ல, இப்படி வசதி குறைவாக இருப்பவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இந்த மாதிரியான சலுகையை கொடுத்திருக்கிறாங்க. எந்த ஒரு இடத்துலயும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யல, நீங்க விட்டுருங்கன்னு சொல்லல, இதை ஆர்வப்படுத்தி இருக்கிறாங்க, இதை ஊக்குவிச்சிருக்கிறாங்க. இதை நீங்க செய்யுங்க, முடியலையா நீங்க பங்காவது சேருங்க, ஒரு மாடுல ஒரு ஒட்டகத்துல 7 பங்கு அதுல நீங்க சேருங்க என்று சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். இது ஆர்வமூட்டப்பட்ட வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருப்பதனால இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவிற்கு இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் இன்ஷா அல்லாஹ் நம்மளும் கலந்துக்கணும். இதற்குண்டான கூலி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வா, நமக்கு தருவான் என்பதை இந்த இடத்துல உங்களுக்கு மத்தியில சொல்லிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் 4000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குர்பானி பிராணி அந்த பங்கனுடைய விலையை இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமா கொடுத்தாதான் சந்தையில போயிட்டு வாங்கிட்டு வரணும்ல, அதை பார்த்து வாங்கக்கூடிய அந்த நிகழ்வுலாம் இருக்கு. அப்ப நீங்க சீக்கிரமா கொடுத்தாதான், விரைவா கொடுத்தாதான் அந்த மாடுகளை எல்லாம் வாங்க முடியும். இல்ல லாஸ்டா போனோம்னா எல்லாம் முடிஞ்சிருக்கும், இல்லைன்னா வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு நல்ல மாடு கிடைக்காது. அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் விரைவாக நீங்க உங்களுடைய பங்குகளை கொடுத்து பதிவிடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் இந்த நன்மைகளின் மூலியமாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நல் வாய்ப்பினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.